நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2.8ல் இருக்கக்கூடிய நைன்த் சம் தான். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 0.123 பாரில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியும் பாரில் இருந்தாலே இந்த மாதிரி தான் எழுதுவோம் அப்படின்ட்டு. A = 0.123 அப்படின்னா பாரில் போட்டாங்கன்னா இந்த 123ன்றது ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த 123யை ஃபஸ்ட்டு எழுதிட்டேன், ப்ளஸ் போட்டு அடுத்தது இந்த இதில் இருந்து இதை மட்டும் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் எழுதணும் இல்லையா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு 3 இடத்துல 0 போட்டுவிட்டு அடுத்து 1 2 3 எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் டைம் இதை ஆட் பண்ணும்போது 0. இந்த 6 டிஜிட்டுக்கும் 0 போடுறேன், 0 போட்டு அடுத்து இதை எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்கலாமா இன்ஃபினிட்டி டைம்ஸ். ஏன்னா அது டாட் இன்ஃபினிட்டி, அப்போ இன்ஃபினிட்டி டைம்ஸ் போயிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த 1 2 3 பாரை 1 2 3 1 2 3 1 2 3 இந்த மாதிரி எழுதலாம். இதை நான் பிரித்து எழுதுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க இந்த நம்பரை மட்டும் எடுத்து எழுதுறேன். அதாவது எக்ஸாம்பிள் இப்போ என்ன 11 அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன், 10 + 1ன்னு எழுதலாமா? அதே இது 123 அப்படின்னா 100 + 20 + 3 இப்படி எழுதுவோம் இல்லையா? ஸோ அந்த மெத்தட் தான் இது. ப்ளஸில் இருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது. இது 0.123 அப்படின்னா நான் எப்படி எழுதுவேன், 0.1 + 02 + 003 இப்படி எழுதலாமா? ஸோ பாயிண்டில் இருந்தால் 0வை முன்னாடி ஆட் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாயிண்டில் இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்பரே பெரிய நம்பராக வந்துகிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தடை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? 11 10 + 1 எழுதுவோம். 1 2 3 100 + 20 + 3ன்னு எழுதலாம். அதே மாதிரி 0.123 இருந்துச்சுன்னா 0.1 அதுக்கப்புறம் 0.02 அதுக்கப்புறம் 0.003 பிரித்து எழுதணும். அதே மெத்தடில் தான் இங்கேயும் எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பாருங்கள், எஸ் இன்ஃபினிட்டி. ஸோ இதை ஃபுல்லாக ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடியது எஸ் இன்ஃபினிட்டி. ஸோ a/1 - r. ஓகேங்களா? ஸோ a 0.123, r 0.0000123 / 123. ஓகேங்களா? ஸோ மேலே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 டிஜிட் இருக்குது, இங்கே கீழே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்குது. ஸோ 3 டிஜிட்டு 6 டிஜிட்டையும் நான் கட் பண்ணணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் என்ன பண்ணுவோம், 6 டிஜிட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 ஜீரோஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு 123 / 123 3 ஜீரோஸ் வரும். ஓகேங்களா? பாயிண்ட்டை எடுத்துட்டேன். ஸோ இப்போ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 1/1000 வரும். ஸோ 1/1000 அப்படின்றது 001. ஓகேங்களா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3, அதாவது 3 இருக்குது. ஸோ இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் 0, 1ன்றது 1.0னாலும் 1 தான். ஸோ அப்போ 3 டிஜிட் இருக்கும்போது இந்த பாயிண்ட்டை 3 டிஜிட்டு முன்னாடி தள்ளி கொண்டு போகணும். ஸோ அப்போ 1 2 3 3 டிஜிட் வந்துருச்சா? ஸோ இதுதான் 6. R 1ஓட கம்மி தான், A இது. ஸோ இப்போ நம்ம இன்ஃபினிட்டி டைம் போடலாமா? 0.123 / 1 - 0.001. ஸோ 0.123 / 0.123. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ன்றப்ப நான் 3ஆல் கட் பண்ணுறேன். 4 3s are 12, 1 / 0.333. ஸோ இதுதான் அவன் கேட்டிருக்கக்கூடிய ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த கிவன் சீரீஸ். ஓகேங்களா? ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த இந்த நம்பர் அப்படின்றப்ப இது ரேஷனல் ஃபார்ம். ஓகேங்களா? நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பார் சார்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க 10th சம் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 2.8ல் இருக்கக்கூடிய 10th சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 10th சம் பார்த்தீங்கன்னா SN = x + y × x² + xy + y² ப்ளஸ் டேர்ம் ஒரு டேர்மாக கொடுத்துருக்காங்க. n டேர்ம்ஸ். ஓகேங்களா? SN n டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தென் ப்ரூவ் தட் x - y × SN. ஸோ இந்த SN x - y மல்டிபிள் பண்ணால் இந்த மாதிரி ஒரு டேர்ம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய எக்ஸசைஸு. இதை எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஸோ SN அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும், சம் ஆஃப் த சீரீஸ். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் த சீரீஸு இப்போ வாங்க அடுத்து உள்ளே போய் பார்ப்போம். நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியது x - 1 y × SN = இதுதான். ஓகேங்களா? ஸோ இதில் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கிறேன் அப்படின்னா x - y SN மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ SNன்றது இது இங்கே ஃபுல்லாக எழுதியிருக்கேன். முன்னாடி x - y மல்டிபிள் பண்ணுறேன். ஸோ மல்டிபிள் பண்ணும்போது இந்த x - yன்றது இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் காமன். ஸோ தனித்தனி இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம், இந்த டேர்ம் இன்ட்டு இந்த டேர்ம், அடுத்து இது இன்ட்டு இது எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து எழுதும்போது இது பார்த்தீங்கன்னா x - y × x + y. ஸோ பார்த்தீங்கன்னா a - b × a + b இந்த ஃபார்மெட்டில் இருக்கா? x - y × x + yன்றது a + b × a - bன்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கிறோம், a² - b². ஓகேங்களா? தெரியலனாலும் இப்போ தெரிஞ்சுக்கலாம். a + b × a - b = a² - b². அப்போ x - y × x + yன்றது x² - y² வரும். அதே மாதிரி
a minus b into a square plus ab, இது a ஸ்கொயர் தான், வேற ஒன்றுமே இல்லை. a ஸ்கொயர் plus ab plus b ஸ்கொயர். ஓகேங்களா, a minus b into a ஸ்கொயர் plus ab plus b ஸ்கொயர் இருந்ததுன்னா a கியூப் மைனஸ் b கியூப் அப்படின்றது தான் ஃபார்முலா நம்மளுக்கு. ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இங்கே இருக்குது. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்ன்றப்ப ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஸோ ரெண்டு சொல்லிட்டேன், மூணாவது சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். இது எக்ஸ் கியூபில் இருக்குது, ஒய் கியூபில் இருக்குது அப்படின்றப்ப ஏ பவர் 4 மைனஸ் பி பவர் 4ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா, a minus b into a cube plus a square b plus ab square plus a cube equal to a power 4 minus b power 4. ஓகேங்களா, ஸ்டூடெண்ட் இது மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. a minus b அப்படின்றது இங்கேயே இருக்கா, a power 4 minus b power. இப்போ a minus b ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் டேர்மோட பவர் 3 எழுதுங்க. இங்கே 4 இருந்தால் இங்கே பவர் 3 a கியூப் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் இந்த 3லேருந்து 1 குறைங்க a ஸ்கொயர். இதில் 1 குறைச்சதுனால இந்த b ஒன்று சேர்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ ஏ ஸ்கொயர் பிபி 1 இப்போ அதுனா 3 வருதா. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஏல 1 குறைங்க, பியில் 1 கூட்டுங்க. ஸோ a1 b ஸ்கொயர் இங்கேயும் கூட்டினா 3 வருதா. அடுத்தது ஏல இன்னொன்று குறைச்சிங்கன்னா ஏவே கட்டாயிரம், பியில் 1 கூட்டுங்க, பி கியூப். ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்ப இங்கே 3 பவரில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ எல்லா இடத்துலையும் பவரில் 3 வர்ற மாதிரி இருக்கும், இங்கே வந்து பவரில் 1 இருக்கும். ஸோ ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணணும், மைண்டில் வச்சுக்கலாம். மனப்பாடம் பண்ணுறத விட மைண்டில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் இந்த ஒரு ஃபார்முலாவை நான் போட்டேன் அப்படின்னா இதுக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதுக்கு பதிலாக எக்ஸ் கியூபு மைனஸ் ஒய் கியூபு. நெக்ஸ்ட் இதுக்கு பதிலாக எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. ஓகேங்களா, ஸோ இதுதான் எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர். ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ் எல்லாம் தனியாகவும் ஒய் எல்லாம் தனியாகவும் எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் கியூபு. ஓகேங்களா, ஸோ இதுக்குரிய கொஸ்டினுக்குரியதை ஒன்றுக்கும் இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், இந்த டேர்முக்கு எக்ஸ் கியூப் மைனஸ் ஒய் கியூப், இந்த டேர்முக்கு எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. ஸோ இப்போ எக்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுறேன், எக்ஸ் பவர் 4. ஆக்சுவலாக இது டாட் டாட் டாட். ஓகேங்களா, ஸோ அப்போ டாட் டாட் டாட். அடுத்தது மைனஸ் டேர்மில் தான் வரும், ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் ஒய் 4. ஸோ ப்ராக்கெட்டில் போட்டதுனால மைனஸை காமனாக எடுத்துட்டேன், வெளியில் காமனாக எடுத்துட்டு உள்ளே வந்து நான் இந்த மாதிரி எழுதுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எக்ஸ் ஸ்கொயரில் ஆரம்பித்து டாட் டாட் டாட், இது ஒய் ஸ்கொயரில் ஆரம்பித்து டாட் டாட் டாட். நமக்கு தெரிஞ்சது இது வந்து சம்மேஷன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா, சம்மேஷனுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும், எஸ்என் ஈக்குவல் டு n/2 இன்ட்டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1. ஓகேங்களா, மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 மேலே தான் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் இங்கே அப்ளை பண்ணுறேன் சம்மேஷனுக்கு. ஸோ இதில் சம்மேஷனில் அப்ளை பண்ணும்போது எனக்கு தேவையானது இங்கே இருக்கிறத பொறுத்த வரைக்கும் ஏ வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா, ஆர் வந்து என்ன வரும், செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபஸ்ட்டு டேர்ம். ஸோ எக்ஸு கண்டிப்பாக 1 விட பெருசு தான் எக்ஸு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க ஃபார்முலா என்ன நிரூபிக்க சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு எக்ஸு ரெண்டாவதாக 1. ஸோ அப்போ நம்மளும் அதே மெத்தடில் ஃபஸ்ட்டு 6 ரெண்டாவது 1 அப்படின்ற மாதிரி கொண்டு வரேன். ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து ஒய் ஸ்கொயரு, ஆர் வந்து ஒய் கியூப் டிவைட் பை ஒய் ஒய். ஓகேங்களா, ஒய் ஸ்கொயர்ன்றப்ப ஒரு ஒய் கட் ஆயிரும் ஒய் கியூப்ல இருந்து. ஸோ இப்போ இந்த ரெண்டையும் இந்த ஃபார்முலா படி நான் இங்கே போட்டு பார்க்குறேன். ஏ வந்து எக்ஸ் ஸ்கொயரு இன்ட்டு ஆர் பவர் என்னன்றப்ப எக்ஸ் பவர் n டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 1. ஓகேங்களா, பட் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து எங்கே இருக்கும், நம்மளுக்கு ஸ்டார்டிங் வித் 1. பட் இது வந்து ஸ்டார்டிங் வித் 1 கிடையாது. சரிங்களா, ஆனாலும் என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஏவா எடுப்போம், ஏ ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த ஃபார்முலா படி ஏ பவர் என்னன்றப்ப எக்ஸ் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஆறுன்றப்ப எக்ஸ் மைனஸ் 1. அடுத்தது மைனஸ் ஏக்கு வந்து ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் n, ஆர் பவர் என்ன ஒய் பவர் n மைனஸ் 1 டிவைட் பை ஒய் மைனஸ் 1. ஓகேங்களா, ஸோ அவங்க கேட்டிருக்கக்கூடியது எஸ்என் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் இதுதான் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து நான் ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வந்திருக்கேன். கரெக்டா, இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
x square into x e power n minus 1 divided by x minus y square into y power n minus 1 divided by y minus 1. ஓகேங்களா? ஸோ இது பார்க்க தான் பெரிய சமமாக தெரியுது, புரியாத சமமாக இருக்கும். எழுதணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. என்ன ஞாபகம் வச்சுக்கணும், இந்த 3 ஃபார்முலாவும் சிம்பிள் தான். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஃபார்முலா மனசில் வச்சுக்கிறதுக்கு. ஆனால் அதிகம் யூஸ் பண்ணது கிடையாது. ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதன்படி நம்ம செஞ்சோம்னா வரிசையாக இதெல்லாம் எடுத்துக்கலாம். இந்த டேர்ம் ரெண்டையும் பிரிச்சிட்டோம் அப்படின்னா இது ஒரு சம்மேஷன், இது ஒரு சம்மேஷன். ஸோ இது வந்து ரேஷியோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் எக்ஸ் தான் வரும். அப்போ இது ஜிபின்னு கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஜிபின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் எஸ்என் ஃபார்முலா போடுறோம். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் இது ஏபிஆர் ஜிபிஆன்னு கன்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ எஸ்என் வந்து ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான் எக்ஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 டிவைட் பை ஆர் மைனஸ் 1ன்னு படிச்சிருப்போம். ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன் மேலே. அது ப்ராக்கெட்டை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கேன், குழப்பம் வேணாம். ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ ஈஸியாக புரிஞ்சிருக்கும். நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடையட்டும், நானும் பயனடைவேன். நன்றி.